Ladies and gentlemen, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ் aka Alpha Tamilan. So ladies, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா உங்க பின்னாடி நிறைய பசங்க சுத்துவாங்க, நிறைய பேர் ஸ்டாக் பண்ணுவாங்க, and நீங்க பழகுன பசங்களே உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் உங்களை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறது, இது பண்ணாது அது பண்ணாதுன்னு சொல்லி ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணலாம், சில பேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ ladies and gentlemen, நான் உங்க சந்தோஷ் ராஜ், this is Alpha Tamilan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிளாக் தேம் ஆன் யோர் ஃபோன். எஸ், அதாவது அவங்களோட காண்டாக்டை வந்து உங்கள் ஃபோன் வந்து பிளாக் பண்ணிவிடுங்க. அவங்க எந்த வழியிலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் பிளாக் பண்ணுங்க. அவங்க 10 நம்பர் வச்சிருந்தாலுமே சரி, அந்த 10 நம்பரும் பிளாக் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக காண்டாக்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க நம்பர்லேருந்து பண்ணுவாங்க, அவங்க அப்பா நம்பர்லேருந்து பண்ணுவாங்க, அவங்க அம்மா நம்பர்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காண்டாக்ட்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நம்பர்ஸையும் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? செகண்ட் திங் என்னன்னா, அவங்க சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வெளியே வந்துடணும். அதாவது அந்த பர்சனே நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க மூலமாகவும் அவங்க கூட காண்டாக்டில் இருக்க ட்ரை பண்ணலாம், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவன் நல்ல பையன் தானே, நீ அவனை அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால் அவங்களே தேவையில்லை. ஸோ அவங்களை சுற்றி இருக்கவங்களும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் தெம். ஸோ அதனால் அவங்க எல்லாரையுமே பிளாக் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம், அவங்களுக்காக தயவு செஞ்சு பாவமே பார்த்துடாதீங்க. அவங்க 1000 மெசேஜ் அனுப்பலாம், நீ இல்லாமல் நான் ரொம்ப தவிக்கிறேன், நீ இல்லாமல் நான் செத்துருவேன், கித்துருவேன், அப்படி இப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணலாம். அதுக்கு ஒரு செகண்ட் கூட நீங்கள் மயங்கி போய் பேசிடாதீங்க. அதையே அவங்க ட்ரிபிள் மடங்கு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, பாவம் பார்த்து ஒரு பொண்ணு பேச போய் அவன் அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து நேரில் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் அந்த பாவமே பார்க்காதீங்க. கட் பண்ணிட்டீங்களா, முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அவங்ககிட்ட டச்சில் இருந்து அவன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இன்கேஸ் அவன் சூசைடே பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த கேஸ் உங்கள் மேலே தான் வரும். உங்களால் தான் அவன் அப்படி ஆனா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் ஒன்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் எந்த கான்டாக்டுமே வச்சுக்கூடாது. அதோட ஓகே நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், இனிமேல் அவனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, இத்தனை நாள் ஆச்சு அவன் பேசி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட எப்பவுமே ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூ பிரேக்கப்னா கத்தம். 4வது விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாலேருந்து அவங்கள டோட்டலாகவே பிளாக் பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு விதமாக இருந்தாலுமே சரி, அன்னோன் பர்சனுக்கும் அக்செப்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சரி அவங்களை அன்ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு கான்டாக்டும் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸும் அவங்க அப்டேட்ஸும் அவங்க எதுவுமே அவங்க இருக்கக்கூடாது. ஸோ ப்ரைவசி சேஞ்சஸ் எதாவது சேஞ்ச் பண்ணனாலும் உங்கள் ஃபேஸ்புக்லேயோ எல்லா போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து உங்கள் ப்ரொஃபைல் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா சிம்பிளாக நீங்கள் சந்தோஷமாக ஒரு மொமெண்ட் போட்டிருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவங்க சந்தோஷமாக இருக்கலாம் இரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி ஏடா கூடமா யோசிக்க தோணும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் அவங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. எந்த மெசேஜ் அவங்ககிட்ட தான் ரிலேட்டடாக வந்தாலுமே சரி, ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. 5th பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே கொஞ்சம் காஷியஸாகவே இருங்க. ஏன் இந்த காஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட்டடாகவும் இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த மெர்சல் படத்தில் பார்த்தீங்களா, லவ் பண்ணலன்னு சொல்லி ஆசிட் அடிச்சா பாருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் நடக்க தான் செய்யும். ஸோ அதனால நீங்கள் எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். அவங்க நேரில் வந்தாலுமே சரி பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்கள். தூரத்தில் இருந்து இருக்காங்க தெரிஞ்சிட்டாலே ரூட்டை மாதிரி தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலுமே சரி, ஒரு ஸ்டேஜில் அவனுக்குள்ள கெட்டவன் எட்டி பார்ப்பான். சரிங்களா? அது அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா நல்லது, அவன் கண்ட்ரோல் பண்ணலனா உங்களுக்கு கெட்டது. புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மேல்ஃபிஸ் அண்ட் குல்ஃபீஸ். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரையுமே தெரிஞ்சு ஏமாத்தாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரேக்கப் ஆக போது ஒருத்தங்கிட்ட பிடிக்காம நீங்கள் என்றைக்குமே பழகாதீங்க. ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழகுங்க. அதே மாதிரி ஒரு ஃபேக்கான ஹோப்போ எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு ஓவர் எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணி ஓவராக இமேஜின் பண்ணி உங்கள் மேலே ரொம்ப அன்பு அதிகரிச்சுட்டு ஒரு செகண்ட் நீங்கள் இல்லை அப்படின்ற போது ரொம்பவே வலி தரக்கூடிய சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ அண்ட் வி டோன்ட் வாண்ட் தட் டு ஹர்ட் எனி ஒன். இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வட்டா.